ஹாய் செல்லக்குட்டிஸ். இன்னைக்கு ஒரு புது கதையோட வந்திருக்கேன். ரொம்ப பேசாம வாங்க கதைக்குள்ள போகலாம். சூரியன் கூட எட்டி பார்க்க பயப்படுற அளவுக்கு ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள மரங்கள் எல்லாம் வானத்தை முட்டிட்டு நிக்கும். அந்த இலைகளோட இடைவெளி வழியா மெல்லிய சூரிய ஒளி தரையில விழுந்து பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவுல யாருமே வசிக்காத ஒரு இடத்துல தனிமையா ஒரு மூங்கில் குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில தான் மீரா வாழ்ந்துட்டு வந்தா. மீரான்னா சும்மா இல்ல. அவளை பார்த்தா எப்பேற்பட்ட ஆம்பளையும் சிலையாகிடுவான். அவ்வளவு ஒரு வசீகரமான அழகு, கவர்ச்சியான தோற்றம். ஆனா அந்த அழகு அவளுக்கு சந்தோஷத்தை தரல. பல வருஷமா அவ அந்த காட்டுக்குள்ள தனிமையோட பிடியில சிக்கி தவிச்சிட்டு இருந்தா. வெளியில இருந்து பார்க்க அவ ஒரு வலிமையான பொண்ணா தெரிஞ்சாலும் அவ மனசுக்குள்ள சுக்குநூறா உடைஞ்சு போயிருந்தா. ஒரு நாள் சாயங்கால நேரம் மீரா வழக்கம் போல ஒரு பெரிய மரத்து அடியில சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த அமைதியான காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு சத்தம். சலக் சலக்னு யாரோ நடந்து வர காலடி சத்தம். பல வருஷமா மனுஷ வாசனையே இல்லாத அந்த இடத்துல இந்த சத்தம் அவளுக்குள்ள ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்குச்சு. அவ மனசுக்குள்ள இருந்த அந்த தனிமை இப்ப உடைய போகுதுன்னு அவ உள்ளுணர்வு சொல்லுச்சு. வேகமா எழுந்து பார்த்தா. தூரத்துல அந்த ஒத்தையடி பாதையில ஒரு வயசான பெரியவர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. அவர் பேரு சங்கரன். தோள ஒரு பையம் கையில ஒரு சின்ன எண்ணெய் குப்பியம் வச்சிருந்தாரு. அதுதான் அவரோட தொழில் அடையாளம். அவர் ஊரா போய் மசாஜ் செய்றவர். மீரா அவரை பார்த்ததும் அவளையே அறியாம கத்துனா, ஏய், இங்க பாருங்க, கொஞ்சம் இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. சங்கரன் அந்த குரலை கேட்டதும் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாரு. யார்டா இது? இந்த காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை குரல் யோசிச்சுக்கிட்டே தயங்கி நின்னாரு. ஆனா மீரா சும்மா இருக்கல. அவளால பொறுக்க முடியல. வேகமா ஓடி போய் அவர் கையை கப்புனு பிடிச்சிட்டா. சங்கரனுக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட கையை பிடிச்சு தரதரன்னு அந்த காட்டுக்குள்ள இன்னும் அடர்த்தியான புதர்கள் மண்டி கிடக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சா. சங்கரன்